ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏர்டெல்லில் எந்த ரீசார்ஜ் பிளான் பண்ணால் நீங்கள் 5G டேட்டா வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயில் ஏர்டெல் பிளான்ஸ்லாம் காட்டுறேன். ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 239 பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இந்த ரூ. 239 பேக் காட்டுறேன் பாருங்கள். இதை ரூ. 239 பேக்கு 24 நாள் பேக்கு 1 GB per டே. இப்போ இந்த பேக்கோடைய டீட்டெயில்ஸ் போகிறேன். டீட்டெயில்ஸ் போனோம்னா அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதில் அன்லிமிட்டெட் 5G டேட்டான்னு மென்ஷன் ஆயிருக்கா. இந்த மாதிரி நீங்கள் எந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் இந்த மாதிரி அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து அவைலபிளாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 239 கம்மியாக இருக்க பேக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரூ. 209 பேக்குடைய டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இதில் பாருங்கள் 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் ஏர்டெல்லில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரூ. 239 பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ ரூ. 239 மேலே இந்த ரூ. 265 பேக் காட்டுற பாருங்க. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய மந்த்லி பேக்கோ இல்லை 2 மந்த் பேக்கோ இல்லை 3 மந்த் பேக்கோ எதை ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸில் போய் 5G அன்லிமிட்டட் டேட்டா அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி 5Gக்குன்னு எதுவும் ஆட் ஆன் பேக்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா 5Gயே வந்து அன்லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஸோ 5Gக்கு ஆட் ஆன் பேக்லாம் எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இந்த ரீசார்ஜை நீங்கள் பண்ணால் மட்டும் உங்களதில் 5G ஒர்க் ஆகாது. உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் 5G ரிசீவ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் நீங்கள் 5G செட்டிங்ஸை ஆன் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஏர்டெல்லில் எப்படி 5Gயை ஆக்டிவேட் பண்ணி செட்டிங்ஸ் செட் பண்ணி உங்கள் மொபைலில் 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஏர்டெல் அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.